ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறோம். இதை எடுத்துகிட்டு போயிட்டு அட்டை பாக்ஸில் நான் வந்து இது செடியே ஒன்றும் எந்த ஒரு ஃபால்ட் ஆகாத மாதிரி சூப்பராக பேக் பண்ணி அட்டை பாக்ஸஸ் ஹோல்ஸ் பண்ணி தான் நான் கொடுத்து அனுப்ப போகிறேன். கண்டிப்பாக இது அப்படியே இருக்கும், நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி யாருன்னா ஊருக்கு செடி கொடுத்து அனுப்பணும் இல்லை எடுத்துன்னு வரணும்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மேலேருந்து எடுத்துன்னு வந்த செடி எல்லாமே பேக் பண்ணி இந்த அட்டை பாக்ஸ் உள்ள வச்சு நான் பேக் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வகையான செடி வச்சுருக்கிறேன் நான். தேவை என்னன்னு பார்த்தீங்கன்னா புளிச்ச மோர் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்றோம், எப்சம் சால்ட் ஸ்ப்ரே பண்ணி விட்றோம். அது இல்லாமல் மாட்டு தொழு உரம் வந்து நம்ம கொடுக்கணும். அதுக்கு மக்கின மாட்டு தொழு உரத்தை நம்ம செடி எப்படி நம்மளுக்கு கிடைக்குதோ செடி எப்படி வச்சுருக்குறோம். இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமி கார்டன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து மாலை வணக்கம். ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி சரியான மழை பெஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் வெயில் எப்படி காயுதுன்னு சொல்லிட்டு. நல்ல மழை. ஒரு ஊரில் சொல்லுவாங்க ஒரு இறப்பு மழைன்னு சொல்லிட்டு. ரோடு ஃபுல்லாக தண்ணி ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ மழை பெஞ்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் எப்படி காயுது, அவ்வளோ வேக்காடாக இருக்குது. இங்கே எவ்வளோ மழை பெய்யுதோ அந்த மழையை விட அதிகமாக வேக்காடு நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே. இன்றைக்கி நான் வந்து உங்ககிட்ட இப்போ தான் சொன்னேன், மிளகா செடி பற்றி தான் உங்ககிட்ட வந்து சில விஷயங்களை ஷேர் பண்ணலான்னு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்மக்கிட்ட மிளகா செடி வந்து நிறைய இருக்குது. நான் வந்து இது நடுறதுக்கு தனித்தனியாக நடுறதுக்கு இடம் இல்லை. ஏற்கனவே பாருங்கள் எப்படி செடியெல்லாம் ரொம்ப அடர்த்தியாக இருக்குது, ஹைட்டாகவும் இருக்குது, அடர்த்தியாகவும் இருக்குது. அதனால் சரி இந்த மிளகா செடி நம்ம இப்படியே வச்சிடலாம் சொல்லிவிட்டு மொத்தம் 4-5 செடி சேர்த்து நட்டு வச்சுட்டேன் க்ரோ பேக்கில். பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும் உங்களுக்கு, இந்த பாருங்கள் எப்படி மூடின்னு இருக்குது அடர்த்தியாக. ஒரே ஒரு மிளகா செடி வச்சோம்னாக்கா அது வந்து நல்லா சத்து கிடைக்கும், அது வளர்கிறதுக்கும் நல்ல வாய்ப்பு இருக்கும். நம்ம சரி இது நம்ம எடுத்து அப்புறமா நட்டுக்கலாம் சொல்லிட்டு நான் இதை நட்டு வச்சேன். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. 2 க்ரோ பேக் மட்டும் நான் இப்போ உங்ககிட்ட நான் எடுத்து காமிச்சிருக்கிறேன் மிளகா செடியை. இப்போ பூ வரத்துக்கு ஸ்டார்ட் ஆகிருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மிளகா செடிக்கு வந்து நம்ம என்ன உரம் கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்லியிருக்கிறேன், நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், ஷார்ட்ஸ்லேயும் சொல்லியிருக்கிறேன். எப்சம் சால்ட்டு நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோம். இப்போ ஒரு 10 நாளைக்கு ஒரு முறை வந்து நம்ம தண்ணியில் கலந்து ஊற்றுறோம். அதில் இப்போ பூ வச்சுருக்குது, பூ வைக்கிற டைமில் வந்து நம்ம கொடுக்குறோம் எப்சம் சால்ட்டு கரைசலை. இப்போ கிச்சன் வேஸ்ட்டு ஃபெர்டிலைசர் ஊற்றுறோம், கிச்சன் வேஸ்ட்டு கம்போஸ்டாகவும் கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த செடிங்களுக்கெல்லாம் உரம் கொடுத்து ரொம்ப நாள் ஆகி போச்சு, 10-15 நாள் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். உரம்லாம் எதுவும் நம்ம கொடுக்கல, தண்ணி மட்டும் நான் ஊற்றினே இருக்கிறேன். ஏன்னா வெயில் நிறைய இருக்குது, மேலே வந்து செய்யறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சரி தள்ளி போடலான்னு சொல்லிட்டு தள்ளி போட்டு தண்ணி மட்டும் ஊற்றினே இருக்கிறோம். ஃபெர்டிலைசர், புண்ணாக்கு கரைசல், புளிச்ச மோர் அந்த மாதிரி நம்ம கலந்து செடிக்கு கொடுத்துன்னு இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மிளகா செடியில் வந்து வைக்கிற பூ எல்லாமே காயாக மாறணும்னா சில டிப்ஸுங்க நான் உங்ககிட்ட சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முக்கியமான தேவை வந்து பார்த்தீங்கன்னா புளிச்ச மோர் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்றோம், எப்சம் சால்ட் ஸ்ப்ரே பண்ணி விட்றோம். அது இல்லாமல் மாட்டு தொழு உரம் வந்து நம்ம கொடுக்கணும். அதுக்கு மக்கின மாட்டு தொழு உரத்தை நம்ம செடி எப்படி நம்மளுக்கு கிடைக்குதோ செடி எப்படி வச்சுருக்குறோம், எவ்வளோ மண் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உரம் கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு செடிக்கு வந்து நம்ம ஒரு 1/2 கிலோ அளவுக்கு மாட்டு தொழு உரம், அது கூட சாம்பல் எல்லாமே கலந்து நம்ம உரமாக கொடுக்கணும் செடிக்கு. அந்த மாதிரி கொடுக்கும்போது செடியில் வச்சுருக்கிற பூ வந்து எல்லாமே காயாக மாறும். மிளகா செடியில் நீங்கள் வந்து நம்ம காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியமே இல்லை, நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்குது மாட்டு தொழு உரம். ஊர்லெல்லாம் வந்து ஈஸியாக எடுத்துன்னு வருவாங்க. இங்கே வந்து காசு கொடுத்து நம்ம வாங்குறவங்களும் இருக்கிறோம். காசு கொடுத்து வாங்கினா கூட அது 100 ரூபாய்க்கு கூட கிடைக்கும். மாட்டு தொழு உரம், சாம்பல் ரெண்டுமே கலந்து நம்ம செடிக்கு வந்து மண் கலவையில் வந்து போட்டுட்டு நம்ம தண்ணி விடும்போது அது வந்து ஒரு 10 நாளைக்கு ஒரு முறை அந்த மாதிரி நம்ம உரம் கொடுத்தோம்னா நம்மளுக்கு நல்ல ஒரு மிளகா கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வைக்கிற பூ எல்லாமே காய மாறும், கீழே கொட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை மிளகாலாம். முக்கியமான சத்து வந்து சாம்பலில் இருக்குது. நீங்கள் வந்து சாம்பலை தண்ணியில் கலந்து அந்த தண்ணி கூட ஊற்றலாம். அதில் ஆக மொத்தம் எப்படியா இருந்தாலும் சாம்பல் சத்து கிடைக்கணும் மிளகா செடிக்கு, அதுதான் மெயின். நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் மிளகா செடி இருந்தாக்கா பூ நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க, எங்கள் மிளகா செடியில் பூ கொட்டி போயிடுது, மிளகாவே சரியாக வைக்கல, வெள்ளை பூச்சி வருது, கருப்பு பூச்சி வருதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி சாம்பல் தண்ணியில் கலந்து ஊற்றும் போது எந்த பிரச்சனையும் இருக்கிறதில்ல, நல்லா காய் பிடிக்கிறதுக்கு வந்து நல்ல ஒரு சத்தாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு நம்ம வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நான் மிளகா குண்டு மிளகா அறுவடை பண்ணி எடுத்துருக்கிறேன். நீட்டு மிளகா வந்து ஒரு 2-3 செடியில் அறுவடை பண்ணி எடுத்துருக்கிறேன், காமிச்சிருக்கிறேன் உங்ககிட்ட. நீங்கள் ஷார்ட்ஸில் போயிட்டு பார்க்கலாம், நம்ம என்ன உரம் கொடுத்தோம், எப்படி நம்ம அறுவடை பண்ணியிருக்கிறோன்னு சொல்லிட்டு. நீங்களும் அந்த மாதிரி இப்போ செய்யணும்னு சொல்லிட்டு தான் உங்களுக்காக நான் மிளகா செடியை எடுத்து உங்களுக்கு நான் சொல்லின்னு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சுட்டு
எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆமாம் சிஸ்டர் நீங்கள் சொன்னது சரிதான் சொல்லிட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம். இன்றைக்கி மிளகா செடியை பற்றி இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இது கலரிட்டு இது கொஞ்சம் நம்ம சாம்பல் இருக்குது எரிய வச்சுருக்கிறோம். சாம்பலும் மாட்டு தொழுவுரமும் நான் போட போகிற செடிக்கு போட்டு நம்ம அடுத்து என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேன். இன்றைக்கி நம்ம ஊருக்கு கொஞ்சம் செடி கொடுத்து அனுப்ப போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம ஊர்லேருந்து பெரண்டை செடி வந்துச்சு, பெரண்டை வந்துச்சு. ஊர்லேருந்து நம்மளுக்கு பண்டை மாற்ற முறை பண்டவன் சாப்பாடு தான் உணவு மாற்று முறை நடக்கும். இப்போ நம்மளுக்கு ஊர்லேருந்து பெரண்டை வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்ககிட்ட காமிச்சிருப்பேன் நான் நட்டு வச்சிருக்கிற பெரண்டையை. இங்கேருந்தே நான் கொஞ்சம் செடிங்களை ஊருக்கு கொடுத்து அனுப்ப போகிறேன். ஊரில் கொடுத்து அனுப்பிட்டு அதை நட சொல்ல போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்ன செடி நம்ம கொடுக்க போகிறோன்றதையும் அதை நட்டுட்டு அது எப்படி இருக்குது, எப்படி செடி நட்டுருக்குறாங்க, எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஊருக்கு போனோன்னா நான் உங்ககிட்ட காட்டுறேன். வாங்க நம்ம என்னென்ன செடி கொடுத்து அனுப்ப போகிறேன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நாட்டு சாமந்தி கொடுக்க போகிறோம். ஏன்னா நம்மக்கிட்ட நிறைய நாட்டு சாமந்தி இருக்குது. நாட்டு சாமந்தி வச்சா ஊரில் மண்ணில் வச்சாக்கா நிறைய பூ பூக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நம்ம தொட்டியில் வச்சுருக்குறோம். ஊரில் மண்ணில் நடுவாங்க, கீழே தரையில் நடும்போது இதனுடைய விளைச்சல் நல்லா இருக்கும். நல்லா பூவும் நிறைய வைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மரம் மாதிரி வளர்ந்து நிறைய பூ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காக்கடா செடி போதும், இத்தனை மண்ணு போதும், அங்க வச்சுட்டு எடுத்துக்கலாம். மண்ணு காலி பண்ணிக்கலாம் கீழே வச்சுட்டு. இது காக்கடா செடி. நான் முல்லைப்பூ செடியும் கட்டிங்ஸ் நான் வச்சிருக்கிறேன். முல்லைப்பூ செடி எடுத்துக்கலாம். மாட்டு தொழுவுரம் அப்பாவா. இது நேபாள் மிளகா செடி ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் நான் கொடுத்து அனுப்ப போகிறேன். விரையா இல்லை, நம்மக்கிட்ட செடியாக முளைஞ்சிடுச்சு. அதனால் நான் இதுவுமே வச்சு கொடுத்து அனுப்ப போகிறேன். நட்டு வச்சாங்கன்னா ஊரில் தரையில் நட்டால் நல்லா மிளகா கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், வேர் அடியிலே இருக்குது. அவ்வளோவா எதுவும் வெயிட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், டக்குன்னு தான் இருக்குது. நம்ம கோகோபீட்டில் நட்டு வச்சுருக்குறோம். பார்க்கலாம். என் கையில் இருக்கிறது எல்லாமே நான் ஊருக்கு கொடுத்து அனுப்ப போகிறேன். இது என்னென்ன செடின்னு நான் பேர் சொல்ல மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போயிட்டு ஊரில் நட்டுட்டு பிறகு நான் உங்ககிட்ட காட்டும் போது நான் சொல்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போயே சொல்லிட்டேன்னாக்கா இந்த செடியெல்லாம் ஏன் கொடுத்து அனுப்புனேன், இவ்வளோ கொடுத்து அனுப்பலாமா அப்படின்ட்டு ஊர்லேருந்தே அம்மா கேட்குவாங்க. அம்மான்னு மாமியார் தான் நான் சொல்கிறேன். இதெல்லாம் எதுக்குமா அப்படின்னு கேட்பாங்க. அதனால் நான் இது அவங்களுக்கே தெரியாமல் உங்ககிட்ட மட்டும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கொடுத்து அனுப்பிட்டு நான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் என்னென்ன கொடுத்து அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேன். இதில் செம்பருத்தி செடி, செவ்வரளி செடி, அப்புறம் ஒரு கொத்தரக்காய் செடி வச்சுருக்குறோம், முல்லை வச்சுருக்கிறேன், காக்கடா செடி வச்சுருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். சாமந்தி, நாட்டு சாமந்தி, மல்லி, நேபாள் மிளகா செடி, இதெல்லாம் நான் வச்சு பேக் பண்ணி கொடுத்து அனுப்ப போகிறேன். போவோம், அவங்க நடுவாங்க. இப்போ மழை சீசன் ஸ்டார்ட் ஆகிருக்குது. ஊரில் மழை பெஞ்சுன்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த முறை நம்ம கண்டிப்பாக இதை நான் கொடுத்து அனுப்பணும்னு சொல்லிட்டு தான் அதை நான் எடுத்து வச்சுருக்கிறேன். எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அட்டை பாக்ஸில் பேக் பண்ணிவிட்டு அப்புறமா ஊருக்கு போகும்போது நான் உங்ககிட்ட காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நம்ம ஊருக்கு கொடுத்து அனுப்ப போகிறோம். இப்போ கொடுத்து அனுப்ப போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ஊரில் இது போய் வச்சாங்கன்னா மண்புழு இன்னும் நிறைய உருவாகும். இதெல்லாம் எடுத்து வச்சுருக்குறோம். இதை எடுத்துகிட்டு போயிட்டு அட்டை பாக்ஸில் நான் இது செடியே ஒன்றும் எந்த ஒரு ஃபால்ட் ஆகாத மாதிரி சூப்பராக பேக் பண்ணி அட்டை பாக்ஸு ஹோல்ஸ் பண்ணி தான் நான் கொடுத்து அனுப்ப போகிறேன். கண்டிப்பாக இது அப்படியே இருக்கும், நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி யாருன்னா ஊருக்கு செடி கொடுத்து அனுப்பணும் இல்லை எடுத்துன்னு வரணுன்னா நான் செய்கிற மாதிரியே நீங்களும் செய்யுங்க. அட்டை பாக்ஸில் வச்சு பேக் பண்ணிவிட்டு ஓட்டை போட்டு காற்று போகிறதுக்கு வழி இருக்கணும். அந்த மாதிரி கொடுத்தா செடி காயவும் காயாது, எந்த ஒரு பாதிப்புமே வராது. நம்ம இது பேக் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பேக் பண்ணிவிட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேன். அப்புறமா இன்னும் ஒரு அரை முழம் ஆகும்.
ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மேலேருந்து எடுத்துன்னு வந்த செடி எல்லாமே பேக் பண்ணி இந்த அட்டை பாக்ஸ் உள்ள வச்சு நான் பேக் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வகையான செடி வச்சுருக்கிறேன் நான். அங்கே போயிட்டு பிரித்து பார்த்தாங்கன்னா தெரியும் எத்தனை செடி நல்லா இருக்குது, என்ன டேமேஜ் ஆகிருக்குதா என்னன்னு சொல்லிட்டு. டேமேஜ் ஆகக்கூடாதுன்றதுக்காக நான் வேரோடு எடுத்துருக்கிறேன் செடிங்களை. வேரில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மண் வச்சு நம்ம கட்டி வச்சுருக்குறோம். இது பாருங்க, காற்று போகிறதுக்காக எல்லா பக்கமும் நம்ம ஹோல்ஸ் பண்ணி வச்சுருக்குறோம். பார்க்கலாம் எத்தனை செடி நல்லா இருக்குது, இத்தனை செடி காஞ்சு போயிடுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஊருக்கு எப்போ போனாலும் நான் அப்போ உங்ககிட்ட அந்த செடிங்களை காட்டுவேன், கண்டிப்பாக காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இதுதான் நம்ம டெல்லியிலேருந்து கொடுத்து அனுப்பின செடி. இது பாருங்கள் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட காட்டுவேன். இந்த மாதிரி நீங்கள் எத்தனை பேர் செடிங்களை பேக் பண்ணி அனுப்புறேன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நம்ம முதல் முறையாக ஊருக்கு கொடுத்து அனுப்புகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பேக் பண்ணி பார்க்கலாம் இந்த செடி எப்படி எவ்வளோ நாள் போய் நம்ம அடுத்து எப்போ போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம கார்டன் லீவில் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் நீங்களும் யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து கொஞ்சம் உரம் கொடுக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.